அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாண்டி விளாக்ஸ் டே 1 போட்டிருப்பேன். ஓகே, செகண்ட் டேக்கு எடிட் பண்ணலாம்னு உட்காரும் போது நிறைய வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன் எப்படி மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன்னா, ஒரு போட் ஹவுஸ் வந்து போகணும்னு பிளான் பண்ணிருந்தோம். அது உள்ள போயிட்டு அதே மாதிரி அங்க என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு நாங்க பாக்குறதுக்கு அப்படி நடந்து போய் வீடியோ எடுத்தோம். நிறைய அந்த போட் போற வரைக்குமே ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்தோம். அது எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் வந்து போற மாதிரியும் வந்து அவங்கள்ட்ட பேசுற மாதிரி நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதுவும் வந்து எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்து நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வந்து கிளியரா நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். கரெக்டா இப்போ டைம் வந்து 10 to 10:30 கிட்ட ஆகுது. ஸோ நேராக இப்போ நம்ம அந்த பாண்டி போட்டிங் ஹவுஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்க இருக்குன்றத நான் வந்து லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஸோ உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 4 பிளேசஸ் கிட்ட போற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வெளியில பெரிய ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படி உள்ளதான் வந்து நான் நினைச்சேன் பாண்டி போட் ஹவுஸ்ங்கிறது இதோட பேருன்னு. பட் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு போட் இதுக்குமே. ஸோ நாங்கள் போனது தான் இந்த செரினிட்டி போட்டிங். ஸோ அன்னைக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே போல. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணது வந்து கப்புள்ஸுக்கு 3000 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ இதே நீங்கள் செப்பரேட்டாக போனீங்கன்னா ஷஃபிளில் உங்களுக்கு பர்சன் வந்து 500 கிட்ட வரும். ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 3 to 4 பிளேசஸ் வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து போட்டில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதையும் சேர்த்து 3 பிளேசஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் பிளேசஸ்னால் ரிவர் மவுத்து, அரிக்கமேடு, அதுக்கப்புறம் ஃபிஷிங் போட். இந்த 3 தான் வந்து 4 பிளேஸ் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் தான் 2-3 ஸ்பாட் வந்து வீடியோ இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சீனரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட இது கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அது போய்க்கோங்க. நிறைய பேர் ஷஃபிளில் தான் போனாங்க. ஸோ கப்புள்ஸாக வந்தவங்க தான் ஒரு சிலர் தான் வந்து நாங்கள் எடுத்த பேக்கேஜ் எடுத்தாங்க. ஸோ நம்ம சொன்னோன்னா எங்கேயாவது போய் நிறுத்த கூட செஞ்சாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஒரு வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இப்போ நேராக வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போனோம். இது கரெக்டாக இது போயிட்டு வர்றதுக்கு ஒரு 15 to 20 minutes கிட்ட ஆச்சு. அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு எடுத்தோன்னே இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷிங் போட் ஒன்று காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிளேஸில் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நிப்பாட்டுறேன், உள்ளே வேணால் போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தனால நாங்கள் வந்து அங்கே போகலை. சரி, இப்படியே நம்ம சுற்றிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போனது தான் இந்த அரிக்கமேடும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த ரிவர் மவுத்தும் தான் போயிருந்தோம். அதை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 1.5 hours. 1.5 hours உங்களுக்கு வேணும்னா 10 to 15 minutes வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன அந்த செரினிட்டி போட்டிங் ஹவுஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட இது வந்து நல்ல சேஃபாகவும் இதுவும் இருந்துச்சு. அங்கே நிறைய எக்கச்சக்கமான ஒரு போட்டிங் இது இருக்குது. பட் நான் சூஸ் பண்ண செரினிட்டி போட்டிங் தான். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி சேஃபாகவும் இருந்துச்சு. கரெக்டாக எல்லா பிளேசஸுமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்கே ரிவர் மவுத்தும் அதே மாதிரி அரிக்கமேடும் முடிஞ்சோடனே அப்படி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது தான் இன்னொரு 2 பிளேசஸ் வந்து இன்னொரு பிளேசஸ் சொன்னாங்க. அதுதான் வந்து ஃபிஷிங் போட்டு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 5:30, 6 வந்து மீன் பிடிக்க கிளம்பிடுவாங்களாம்.
கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கே 1 நாள் ஆகும் 2 நாள் ஆகுன்ற மாதிரிலாம் நிறையா கதை சொன்னாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் நிறைய போட்டிங் இது கிட்டக்கே எல்லாமே இருக்கு. இது வந்து இந்த சீகல் க்ரூஸுங்கிறது அவங்க வந்து தனியா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணா நீங்க கான்டாக்ட் பண்ணி போய்க்கோங்க. ஸோ அப்படியே வர வழியில இந்த ஃபிஷிங் போட்டும் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு இதை பத்தி நிறைய நான் சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்படி இந்த போட்டிங்கோட டைமும் முடிஞ்சிருச்சு. 1 hour 20 minutes கிட்ட போயிருந்தோம். சரி இதை முடிச்சுட்டு சின்னதா எங்கேயாவது சாப்பிட போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே கிளம்பலாம். அப்படி கிளம்புனோம். இங்க வந்து சாப்பாடு தேடுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா போன எல்லா ஸ்பாட்டுமே வந்து கூட்டமா இருந்துச்சு. இங்க நான் ஒரு கடைசி வந்து பேரண்ட்ஸோட வந்து இருக்கும்போது ஒரு ஸ்பாட் நான் போயிருந்தேன். ஸோ அங்கேயே போய் ட்ரை பண்ணலான்னு தான் போயிருந்தேன். இது கரெக்டாக ஃப்ரெஞ்ச் காலனிலேருந்து வெளியில் வந்தோடனே இந்த ஒரு ஸ்பாட் உண்டு. பேர் வந்து மதுரை வீடுன்னு ஒரு ஸ்பாட் உண்டு. ஸோ அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்தா இங்கேயும் வந்து ஃபுல்லுன்ட்டாங்க. ஸோ சாட்டர்டே சண்டேன்றனால நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணி தான் உட்காரணுன்னாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு கண்ணில் மாட்டின ரெஸ்டாரண்ட் தான் இந்த கியூமின்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஏன் இங்கே போனோன்னா இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இங்கே போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வேணால் வேறு ஏதாவது ஒரு ஸ்பாட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ மெனுஸில் பார்க்கும்போது ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த அச்சாரி சிக்கன் ஒன்று இருந்துச்சு, பிக்கிள் சிக்கன் மாதிரி. இதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். என்ன கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு. போனே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒய்ஃப் வாங்கினது தான் இந்த நாசி கோரிங்க. இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஷெஷ்வாங் ஃப்ரைட் ரைஸே அப்படி கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடித்தது, எங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக வாங்கினது தான் இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 280 to 290 வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். சாப்பிட்டுட்டு ரூமில் போயிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சாயங்காலம் போல் வெளியில் போகலான்னு கிளம்புனோம். ஸோ இப்போ கரெக்டாக டைம் வந்து 5 o'clock to 5:30 கிட்ட ஆகுது. ஸோ அந்த டைம் வந்து நேராக பாண்டிச்சேரியில் ஒரு மால் இருக்கிறத பார்த்தோம். இந்த பேர் தான் ப்ரொவிடன்ஸ் மால். சரி இங்கே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போயிருந்தோம். நானும் என் ஒய்ஃபும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சோம். பட் எடுத்தோடனே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அங்கே இது பண்ணும்போது பாட்டெலாம் பாடிட்டு ஜம்முன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அழகாகவும் இருந்தாங்க. அப்படி கிட்டத்தட்ட வந்து டைம் ஒரு 7:30 கிட்ட ஆச்சு. ஓகே ஏதாவது ட்ரை பண்ணலான்னு அப்படி ஸ்பாட் தேட அப்படி ஸ்பாட் தேடும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க ஷவர்மா சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த அரேபியன் மந்தி அங்கே தான் வந்து சிக்கன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்பைஸியாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஓவராக வெஜிடபிள்ஸ் இருந்த ஒரு ஃபீலு. நெக்ஸ்ட்டு டிபெட் மோமோஸில் 2 வகை மோமோஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று இந்த ஃப்ரைட் மோமோஸும் இன்னொன்று இந்த நார்மல் மோமோஸும் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஃப்ரைட் மோமோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீசி ஃப்ரைட் மோமோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இந்த கிளாசிக் மோமோஸ் வந்து எப்போவுமே சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு தான். எனக்கு வந்து இது ஓவராலாக கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஃப்ரைடு மோமோஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படி பக்கத்தில் இந்த கேப்டன் ஷ்ரிம்ப் சிக்கன் அண்ட் சீ ஃபுட் இது இருந்துச்சு. ஸோ இங்கே நான் என்ன வாங்கினேன்னா சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தேன். அதுவும் சேர்த்து காம்போ மாதிரி வாங்கியிருந்தேன். ஒரு சிக்கன் பர்கர், அதே மாதிரி ட்ரிங்க் வந்து ஸ்ப்ரைட் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இந்த பர்கர் வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ள அந்த சிக்கனும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு.
ஸோ போனீங்கன்னா இவங்கள்ட்ட அந்த ப்ரான் பர்கர் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. போனீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ப்ரான் பர்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மினி பேன்கேக் ஷாப் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒயிட் சாக்லேட் ரெட் வெல்வெட் பேன்கேக் கிட்ட வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஒன்று தான் வாங்கியிருந்தோம், ஏன்னா யாருக்கே நிறைய சாப்பிட்டனால லாஸ்ட்டாக இதை வச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டில் 1000 ரூபா போட்டனால எக்ஸ்ட்ரா 100 ரூபா மிச்சம் இருந்தனால இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கினேன். ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஃபுட் கோர்ட்டில் வந்து கார்டு தான், எங்கேயுமே வந்து ஜிபேயோ கேஷோ நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அப்படியே சுற்றிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். அப்படி நைட் நேரம் எங்கள் ரூம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருப்பேன் இங்கே பப்பும் இருக்குன்னு. அதனால லைட்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு. என்ன விடிய வந்து பாட்டை போட்டு சாவடிச்சானுங்க, ஒழுங்காக தூங்க முடியல. ஸோ இதே மாதிரி இன்னொரு பாண்டிச்சேரி சீரீஸில் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.